சுதந்திர போராட்டத்துடைய சுத்த வீரர் பசும்பொன் தேவருடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் தியாகங்களையும் எண்ணற்ற விமர்சனத்துக்கு மத்தியில் தைரியத்தோடு தேசிய தலைவர்கள் ஒரு படத்தை யார் மனதும் புண்படாமல் அற்புதமாக தயாரித்திருக்கின்ற அன்புக்குரிய SSR சத்யன் அவர்களுக்கும், இந்த படத்தை இயக்கிய புகழ்பெற்ற இயக்குனர் அருமைக்குரிய அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும், பசும்பொன் தேவராகவே வாழ்ந்து இன்றைய தலைமுறைக்கு அவர் கொள்கையிலேயே லட்சியங்களை எடுத்துச் செல்கின்ற அருமைக்குரிய வைத்தியர் பஷீர் அவர்களுக்கும், இந்த பகுதி மக்கள் சார்பாக மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்த தேசத்தை நேசிக்கின்ற தேசியவாதிகளும் தேவர் திருத்தொண்டர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த உசிலம்பட்டி மண்ணில் ஒரு 70 ஆண்டு காலம் தேவரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒட்டுமொத்த தமிழகத்துடைய குரலாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, இந்த படத்திற்கு அரசு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்வதாவது. முதலாக தமிழ்நாட்டில் பிறந்தவர் காமராஜர் படத்திற்கும் ஈவே ராமசாமி நாயக்கருடைய படத்திற்கும் கக்கன் போன்ற சுதந்திர போராட்டத்தின் தலைவர் படங்களுக்கு வரி விலக்கு அதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேசத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்த அந்த தேசிய தலைவர் படத்திற்கு தமிழக அரசு அனைத்து ஃபார்வர்ட் கட்சி சார்பாக, அனைத்து சமுதாய அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் வரி விலக்கு அளித்து மாணவர்களையும் பள்ளி கல்லூரிகளிலும் இலவசமாக இந்த படத்தை ஊட்டினால் தேசபக்தியும் தவறான சிந்தனைகளும் மாற்றம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். தேசிய தலைவர் தேவர் பெருமாள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கை வரலாற்றில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நடிச்சிருக்கேன். இந்த ஜென்மத்தினுடைய என்னுடைய பயனை நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்தவர். ஐயா இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாரு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அந்த ரத்தம் என்கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஐயா என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களின் உடன் பிறந்த சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால போன ஜென்மத்தில் ஐயா வீட்டை ஒரு நாயாவோ பிறந்திருப்பேன். அதனால எனக்கு கிடைச்ச பாக்கியம் இருக்கு. உலகத்துல எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் அதிசயம் என்னன்னா, ஐயாவை மட்டும்தான் இன்னைக்கு வரை நம்ம கடவுளா கும்பிட்டுருக்கோம். அது யாருக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் இதெல்லாம் கிடைச்சது கிடையாது. இந்த மண்ணை பிரிக்கப்ப நான் எல்லா தேட்டரும் போயிட்டு வரேன். ஒவ்வொரு தேட்டரும் போகிறப்ப என்னுடைய இந்த எழுச்சிக்கல் சத்தம் எனக்கு கடந்த 10 நாளா என் காதல் இந்த விசில் சத்தமும் கைத்தட்டு கேட்டுட்டே இருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் உள்ள தேட்டருக்குள்ள போறப்ப ஒருத்தர் விஜய் படம் மாதிரி இருக்கு, ரஜினி படம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் குடும்பமாக கோயிலுக்கு வர மாதிரி இந்த தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை துணிந்து எடுத்த என் ஆர்வீர் நண்பர் SSR பிக்சர் சத்யா அவர்களுக்கும் அவருடைய மனைவி மார்க்கெட் அவங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா 7ஆம் படை முருகன் சொல்லுவாங்க. அந்த 7ஆம் படை முருகரா இருக்கக்கூடிய இந்த உசிலம்பட்டிக்கு நான் வரும்போது இங்க இருக்க PK மக்கள்லாம் என்னை வரவேற்கிறப்ப இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கேயும் எங்களுக்கு ஒரு முருகர் வரவேற்பு கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன் முருகன்ஜி ஐயாவின் திருவுருவமா இருக்கிற அவர் எங்களை வரவேற்று இந்த திரைப்படத்தை கூட்டிட்டு எங்களை உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப புள்ள இருக்குது. உலகம் முழுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் புகழை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இல்லை, எனக்கு ஒரு துணி பங்கு இருக்கு. ஐயாவினுடைய தொண்டர்கள் நானும் ஒரு கடைசி தொண்டர்ன்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு மக்கள்கிட்ட நாங்கள் விட்டுருக்கோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜாதிய தலைவர் அல்ல, அவர் ஒரு தேசிய தலைவர்னு சொல்ற படம் இதுதான். எவ்வளவு வரவேற்பு இருக்கு? ஆனால் உசிலம்பட்டியை பொறுத்தவரைக்கும் ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குற ஊரே உசிலம்பட்டி தானே. இங்கே எப்படி குரல் கொடுப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு அசைவுக்கும் கை தட்டுறாங்க. நானே நினைக்கல இங்கெல்லாம் கை தட்டுவாங்க நினைக்கல, அங்கெல்லாம் அவங்க கை தட்டுறாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமான வரவேற்பு உசிலம்பட்டி தானே.